இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். I greet you all in the name of Jesus Christ. Hallelujah. So, today I want to speak how to complete our depth of love in the தினத்தில் எப்படி நமது அன்பு கட்டளையை நிறைவேற்றுவது என்பதை பற்றி சில நிமிஷங்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். How to complete our depth of love. Shall we pray? Oh, Heavenly Father, we thank you that you are giving the opportunity to share the word of God, my Lord. Speak with everybody, and Lord, help them. So, according to the word of God, help them to practice in their life. In Jesus' name we pray. Amen. So, St. Paul said to Roman church, Romans chapter 11 verse 8, let no doubt remain outstanding except the continuing depth to love one another. For whoever loves others has fulfilled their law. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் கடனற்ற ஜீவியம் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கிறதற்குள் நாம் சந்தோஷமாக வாழ பழக வேண்டும். இருக்கிறதை விட அதிகமானவர்களை வாஞ்சிக்கும் பொழுது நாம் கடன் படுறவர்களாக மாறுகிறோம். So, Lord told us not to take any debts. Hallelujah. If we have money, we have to manage with our money. Hallelujah. எங்களுக்கு கிடைக்கிற பணங்கள், எங்களுக்கு கிடைக்கிற வருவாய்களை நாம் அதை கொண்டு வாழ பழகணும். அதற்கு மேல்மிச்சமாக நமக்கு நாம் வாஞ்சித்தோம் என்றால் அதற்கு மற்றவரிடம் கடன் வாங்க வேண்டி வரும். ஆண்டவர் சொன்னார், நீ கடனற்றவர்களாக வாழணும். ஆனால் ஒன்று, நீ அன்புக்கு மாத்திரம் கடன் பட வேண்டும். Hallelujah. So we have to complete our debt of life. நம்முடைய அன்பு கடன்களை நாம் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. So why we have to complete the debt of life? நாம் ஏன் அன்பு கடனை நிறைவேற்ற வேண்டும்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எதைக்கும் நாம் ஒரு கொஸ்டின் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சரை பார்த்து நடக்க வேணும். மற்றவன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னு நாம் நடக்கிறோம். We are Christian. Everything you have to ask question and take the proper answer, and according to the answer you have to live your life. Hallelujah. அப்படியே ஏன் நாம் அன்பு கடனை நிறைவேற்ற வேண்டும் என்றால், Bible clearly says, Romans chapter 5 verse 8, God demonstrates His own love for us in this: while we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப பிதா நம்மிடம் அன்பாயிருக்கிறார். அதை எப்படி அவர் விளங்க பண்ணுகிறார்னா, தம்முடைய குமாரன் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது தம் குமாரன் நம்முடைய பாவங்களை சுமந்து
பலியாக மரிக்க ஒப்பு கொடுத்தார். இதனால் தேவன் நம்மேல் வைக்கிற அன்பை அவர் காண்பிக்கிறார். அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அநேக பிழைகளை, குறைகள், குற்றங்களை நாம் செய்கிறோம். நாம் பிழைகள் செய்வது தேவனுக்கு விரோதமான காரியம். அப்படிப்பட்ட பிழைகளை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் கர்த்தர் எங்களை மன்னித்து எங்களை நடத்துகிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், தேவன் எங்கள் மேல் அன்பை காண செய்கிறார். நம்மேல் அன்பாக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் தேவன் எங்கள் பிள்ளைகளை மன்னிக்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக நாம் நினைப்பது, பேசுவது, நடப்பதை அவர் மன்னிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் எங்கள் மேல் அன்பை காண்பிக்கிறார். இது ஒரு அன்பு கடன். தேவன் எங்களுக்கு காட்டும் அன்பு எங்களுக்கு ஒரு கடன். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அப்ப நாம் ஜீவிக்கும் காலமெல்லாம் தேவனுடைய அன்பு கடனை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் அன்பு செலுத்துகிறார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்நாளெல்லாம் அந்த அன்பு கடனை நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. So when we obey the word of God, we are able to complete our debt of love. பாருங்கள், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் அன்பு கடனை நாம் நிறைவேற்ற முடியும். Hallelujah. So Bible says, Romans chapter 1 John chapter 2 verse 5. 1 John chapter 2 verse 5. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, but if anyone obey his word, love for God is truly made complete in them. This is how we know we are in him. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் அவருடைய தேவ அன்பை நாம் பூரணப்படுத்துவதால் அந்த அன்பு கடனை நாம் முடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் அதை முடித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அவருடைய வசனத்தை கைக்கொள்வது. You have to obey the word of God. Hallelujah. You have to obey his desire. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. Hallelujah. அப்படி நிறைவேற்றும் பொழுது அந்த தேவ அன்பு எங்களுக்கு பூரணமாக்கப்படுகிறது. Hallelujah. So we truly make complete in them. So இதனால் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் காண்பிக்கிறோம். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய கொள்ளதான் அவர் எங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்வார். எப்பொழுதோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும், அவருடைய விருப்பத்தை கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வழிபடும். இதனால் நம்முடைய தேவனை நாம் பூரணப்படுத்துகிறோம். Hallelujah. So if we love our neighbors, we fulfill the law. நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம். மற்றவர்களை நேசிக்கிறோம். நம்ம குடும்பத்தார்கள் மட்டும் நேசிக்கப்படும், எல்லாரையும் நேசிக்கும். உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கப்படும், எல்லாருக்காக ஜெபிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அரசாங்க தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், படை தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கணும்.
இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்காக நீங்க ஜெபிக்கோ, அவன் சமாதானத்தை கொண்டு வரும்படியா. ஆண்டவர் சொன்னா, நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், யுத்தங்களை ஓய பண்ணுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கோ. Because we have to love everybody in the world. எல்லாருக்கும் ஜெபிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த மத்திய கிழக்கு நாடுல யுத்தங்கள் வரும்போது அவளை ஜனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் குழந்தைகள் மறித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பலஸ்தீனத்தில், மற்ற இடங்கள் எல்லாம். Hallelujah. So we have to pray, because we have to love everybody and pray for them. You take the time and pray for them. Hallelujah. So the Bible says so. அவரை நாம் நேசிக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். மற்றவர்களை நேசிக்கும் பொழுது Romans chapter 11 verse 9 said, the commandments, you shall not commit adultery, you shall not murder, you shall not steal, you shall not covet, and whatever other commands there may be are summed up in this one command: love your neighbors as you love as your heart. Hallelujah. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தை நான் தொகையால் அடங்கியிருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்ட இந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீர்கள் என்றால், நீங்கள் உங்களைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறும் அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது மற்ற எல்லா கட்டளைகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? So when you love others like you, you complete all the commands come from God. Hallelujah. நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது நம்மை போல, that is a very beautiful verse that Jesus Christ preached. நீ உன்னை போல பிறனை நேசிங்க. எந்த மதத்திலேயோ எந்த சமய தலைவரோ அப்படி சொல்லவில்லை. Or except Jesus Christ, our Savior. He said you love others just like you. Hallelujah. அது ஒரு அருமையான இரக்கமான ஒரு சொல்லு. அப்படி நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். Hallelujah. So if we love our neighbors, we fulfill the law of God. நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். Hallelujah. So if we love our neighbors only, others will see the God in us. நாம் மற்றவர்களை நாம் நேசிக்கும் பொழுது மற்றவர்கள் நமக்குள் தேவன் இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள். Others recognize that God is in you. How? When you love other people, the others know that living God in your heart. Hallelujah. புரியுதா? நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது மற்றவர்கள், ஓ இவனுடைய தேவனுடைய மனிதன், இவனுக்குள் தேவன் கிரியை செய்கிறார் என்றார். ஹல்லேலூயா. சீஷர்கள் வல்லமையாக பலத்தோடு நல்ல ஆவியின் கனிகளோடு வரங்களோடு அவர்கள் பிரசங்கம் பண்ணார்கள். அப்பொழுது அங்கிருக்கிறவர்கள் இவர்கள் கலிலேயர், கல்லாதவர்கள், ஆனால் இவர்கள் வல்லமையாக பேசுவது காரணம் இயேசுவோடு இவர்கள் இருந்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு இவர்கள் இருந்தபடியினால் வல்லமையாக அற்புதமாக காரியங்களை நடப்பிக்கிறார்கள். இந்த
the same way, if you love other people just like you, they will recognize the living God in your heart. Hallelujah. உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஜீவனுள்ள தேவனை நீங்கள் எப்படி காண்பிக்க வேண்டும் என்றால், நீங்கள் மற்றவர்களை உங்களைப் போல நேசிக்க வேண்டும். Hallelujah. 1 John chapter 4 verse 12 tells, no one has ever seen God, but if we love one another, God lives in us and his love is made complete in us. தேவனை ஒருவரும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ நாம் தேவனை ஒருவரும் காணவில்லை, அவர் ஆவியாக காற்று போல எங்கும் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். You can complete the gift of love when you love other people. Hallelujah. மற்றவர்கள் அதை நாம் காண்பார்கள். You know, Christians are different religion. Christianity is a way to go to heaven. That is not a religion. That is the way to go to heaven. Hallelujah. So God has already separated you to proclaim the love of God among other people. ஆண்டவர் உங்களை வேறு பிரித்ததற்கு காரணம் மற்றவருடைய தேவனை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு. ஹல்லேலூயா. அப்படி காண்பிக்கும் பொழுது தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். So when you do like this, others will be faith in God. மற்றவர்கள் நமது ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். Hallelujah. So God shows his love in the world. நமது ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அன்பை வெளிப்படுத்தின தேவன். Hallelujah. So John chapter 3 verse 16 says, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், for God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்ததி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாக என்று சொல்லும் பொழுது அது ஒரு நோ லிமிட்டேஷன், அன்லிமிட்டட். அல்லது ஆண்டவர் கொடுத்த அன்பு ஒரு 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 லிமிட், ஒரு ஒரு கட்டுக்குள் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு சுவாமி தன் கையை விரித்து அவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. அளவில்லாத அன்பை இந்த உலகத்தில் செலுத்தும்படியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தார். இந்த ஜனங்கள் பாவத்தில் மரித்து போகாதபடி உலகத்தில் அவருடைய பாவ பலியாக தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை தந்து இந்த பாவம், சாபம், ரோகங்களிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்து பரலோகராட்சிக்கு தன்னோட சேர்த்து கொள்ளும்படியாக தேவன் தமது அன்பை இந்த உலகத்துக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. தேவன் தமது அன்பை இந்த உலகத்துக்கு காண்பித்தார். So that's why we have to show the love of God among other people. நமது பரம தகப்பன் இந்த உலகத்தை நேசித்தார். ரட்சிக்கப்படாத எல்லாரையும் நேசித்தார். பைபிள் சொல்லுகிறது,
அதாவது எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள். ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்கிறது, எல்லா கால்களும் முடங்கும், எல்லா வாயும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். So before God, Jesus' second coming, because he want everybody should be saved. அதற்காகத்தான் இந்த உலகத்தை நேசிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவை மற்றவருடைய பாவ பலியாக ஒப்பு கொடுத்தார். Hallelujah. So if anyone who believes in him, he will not perish, he will be saved. ஆண்டவரை நேசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வார்த்தை சொல்கிறது. அதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. சோ இந்த அன்பு, நாம் மற்றவர்கள் காட்டும் அன்பு நம்முடைய மனித அன்பு அல்ல. மனித அன்பு ஒரு தரம் நனியா இருக்கும், ஒரு தரம் மாறும். மனித அன்பு மற்றவர்கள் பிழைவிட்டால் அவர்களுடைய அன்பு குறைந்திடும், அவரோடு கோபப்படும், அவருடைய பொறாமப்படும். அது மனித அன்பு, மனித உலக ஜனங்களுக்குள் இருக்கிற அன்பு. ஆனால் நமக்குள் பரிசுத்தாவியானவர் ஊற்றியது தேவ அன்பு. That's the love of God, not a love of human being. That's the love of God. So அந்த அன்பு, that love does no harm. அதாவது அந்த அன்பு மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாது. You should know the love of God. Hallelujah. So Romans chapter 11 verse 10 says, love does no harm to a neighbor, therefore love is the fulfill of the law. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுகிறார். This is the love of God. அது மற்றவனுக்கு தீங்கு செய்யாது. If you have the love of God in your heart, you never do any harm. Hallelujah. மற்றவர்களுக்கு நீங்க தீமை செய்ய, மற்றவர்கள் ஈவன் தீமை செய்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள். மற்றவர்கள் தீமை செய்தால் நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கும் தேவ அன்பு ஒருபோதும் தீமை மற்றவர்களுக்கு தீங்கி செய்யாது. ஹல்லேலூயா. பிறனுக்கு பொல்லா செய்யாது. அந்த தேவ அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். பழைய பாட்டை நீங்க பார்த்தா கடவுள் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார், கவனிச்சிங்களா? அவர் கொடுத்த நல்ல வாக்குகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அதுக்குரிய தண்டனை அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா நன்மையான காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி காண்பித்தார். ஆனால் அவர்களை நீ செய்யாவிட்டால் உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பிறகு அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்தார். அது ஏனென்றால் அது தேவனுடைய அன்பு. அந்த அன்பு தான் நமக்குள் இருக்கிறது. Love of God. If we have love of God, we never do harm to other people. மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்ய மாட்டோம். Hallelujah. So how is the God's love? எப்படி ஆண்டவருடைய எப்படி அந்த அன்பு என்பதை நாம் தெரியும் என்றாலும் ஒரு சிலம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுகிறேன். 1 Corinthians chapter 13 verse 4 to 7. 1 Corinthians chapter 13 verse 4 to 7. Love is patient, love is kind, it does not envy, it does not boast, it does not proud, it does not dishonor others, it is not self-seeking, it is not easily angered, it keeps no record of wrongs. Love does not delight in evil
but rejoice with the truth. It always protect, always trust, always hope, always perseverance. Hallelujah. அதாவது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை போலாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். We know everything. We know, no? ஆனால் இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். That is most important. Bible verses everything we know, no? Daily we read, again and read. But not only read and meditation, so you have to practice according to the word of God. இந்த வார்த்தைகள் நமக்கு தெரியும், ஆனால் இதன்படி நான் நடக்கிறேனா? ஆண்டவர் சொல்ற பொறாமை இல்லை. நாம் திடீரென்று மற்றவரோடு பொறாமைப்படுகிறோம். நாம் கொலை செய்வதில்லை, பெரிய பெரிய பாவங்களை செய்வதில்லை. நான் திடீரென்று மற்றவர்களோடு பொறாமை. நம்மளை பார்க்க அவர் கொஞ்சம் உயர்ந்தா நம்மளுக்கு ஒரு பொறாமை. மற்றவங்க நம்மளை பற்றி கூடாம கேட்டா அவங்களோட கோபம். ஆனா சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் சின்ன மெரிய சின்ன பிள்ளைகளை விடும் பொழுதோ நம்முடைய ஆத்துமா மரணித்து போய்விடும். You understand what I said? ஆனபடியினால் கர்த்தருக்கு முன்னுக்கு சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை. நாம் எதையாவது சிறிய பிழை விட்டாலும் உடனே அந்த இடத்தில் நீங்கள் கர்த்தரிடம் மன்னிப்பு கேளுங்கள். Hallelujah, you have to ask, forgive. ஆனால் அதை திருப்பி செய்யாமல் இருக்க பாருங்கள். திருப்பி செய்யக்கூடாது. ஆண்டவரே திருப்பி நாம் செய்யக்கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவன் ரட்சிப்பை பெறுவான். பைபிள் clearly said. Hallelujah. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. Everybody have Bible. Hallelujah. So you can't escape from God's word. Hallelujah. நாம் பிள்ளைகள் விடுவதில்லை என்று நான் சொல்லவில்லை. பிள்ளைகள் விட்டால் உடனே ஆவியானவர் அவர் உங்களுக்குள் ஞாபகப்படுத்துகிறாரா இல்லையா? அப்பொழுது நீங்கள் ஆண்டவரே என்னை மன்னியும். Hallelujah. Kindly Lord, help me not to do again this fault. திரும்பவும் இதை செய்யாதபடி எனக்கு பலன் தாரும். பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி நீங்கள் தூக்கப்படுத்துவீர்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பம்படி நடக்காமல் இருக்கும் பொழுது அவரை தூக்கப்படுத்துவீர்கள். பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தினால் அவர் உங்களுக்குள் கிரியை செய்ய நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சோ இந்த ஆண்டவருடைய இந்த அந்த அன்பை நாம் தியானிக்கணும், அந்த வார்த்தைகளை எடுத்து பார்க்கணும். ஹல்லேலூயா. தற்பொழிவை நாடாது. God never liked the selfish Christian. You have to help other people. Hallelujah. You have to build other people. Hallelujah. அதே போல சினமடையாத, கோபப்படக்கூடாது. ஸோ எந்த காரியத்தில் பொறுமையாக இருக்க காரணம். நாம் சிலவளை கோபிக்கிறோம் இல்லைங்களா? கோபிச்சு மற்றவங்களுக்கு பேசுகிறோம், அப்படியே இல்லையா? வெளியில் பேசாட்டியும் இதுக்குள்ள பேசுகிறோமா இல்லையா? மனதுக்குள்ள இது பேசுகிறோமா இல்லையா? ஸோ அதெல்லாம் சினமடைகிறோம். சினமண்டா கோபம். அப்போ இதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்கிறோம். இதை நீங்கள் பார்த்தா அழகாக சொல்லப்படுகிறது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது,
தன்னை புகழாது. ஹல்லேலூயா. நாம் நம்மை புகழக்கூடாது. கர்த்தரால் புகழ்ச்சி வர வேண்டும். கர்த்தரால் உங்களுக்கு புகழ்ச்சி வரும். கர்த்தர் உங்களை மகனே மகளே நல்லம் என்று சொல்லும். இப்போ தகப்பன் இருக்கார்களா, பிள்ளை படித்து கட்டித்து நான் வந்தா யார் அதை விஷ் பண்ணுற? தகப்பனா இல்லையா? தகப்பன் சொல்லும் பொழுது பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா இல்லையா? அதை போல கர்த்தரால் நமக்கு புகழ்ச்சி வரும். நம்மால நமக்கு புகழ்ச்சி வரும். நாம் நம்மை போலக்கூடாது. எவ்ரிதிங் கம் ஃப்ரம் ஹெவன். நமக்கு எல்லாம் பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டவை தான். உங்களுக்கு சுகமோ, உங்களுக்கு பணமோ எதுவும் கர்த்தரால் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது கிருபை என்று சொன்னீங்களே, கிருபைக்காக நாம் ஜெபிச்சோமே. கிருபை என்பது நீங்கள் எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் ஈவுதான் கிருபை. We are not worthy to receive the grace, but God like to give grace. Hallelujah. எந்த தகுதியும் இல்லாத நமக்கு கர்த்தர் கொடுக்கும் ஈவுதான் கிருபை. That is the definition. விளங்கிச்சோ? அதனுடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் பெருமை பாராட்ட நமக்கு ஒன்றும் இல்லாது. So in your life you should read these verses again and again. What are the things you are doing against this love of God? You have to correct yourself and you have to do everything, sir, the will of God. Hallelujah. So ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, love does not delight in evil and rejoice with truth. அப்ப அதாவது தீமையானவரில் அது சந்தோஷப்படாத. மற்றவங்க சிலவங்க நம்மளுக்கு மற்றவங்களை பற்றி கதைப்பாங்க. அவங்க நாம் அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படக்கூடாது. நாம நல்லா நடக்கிறது மற்றவங்களுக்கூடாக சாத்தான் நம்மளை குற்றப்படுத்த நினைவான். அவங்களோட சேர்ந்து நாம் சந்தோஷப்படாது. நாம சத்தியத்திலாம் சந்தோஷப்படும். கர்த்தருடைய வார்த்தை. ஒருவன் பைபிள் அழகா சொல்லப்படுது. இயேசுவாமி சொல்றாரு, 100 ஆடுகள் ஒரு மேய்ப்பன் வைத்திருக்கிறான். அதுல ஒரு ஆடு தான் காணாம போயிட்டு. ஒன்று போனா போறால 99 இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த 99 வைத்து விட்டு அந்த ஒன்றை தேடி கண்டுபிடித்து அது முள்ளுக்குள் முள் புதர்கள் புரிந்து வேதனைப்படும் பொழுது அதை எடுத்து தன் தோளில் போட்டு சந்தோஷமா வந்து தோழர்களோட கூட சந்தோஷப்படுவான். பைபிள் வடிவா அழகான கதையை ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே போல நாம் எப்பொழுதும் நமது தேவ அன்பினால நிறைக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பு கடனை நாம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற பழகணும். தேவ அன்பு ஒரு கடன். அதனுடைய ஜீவிய காலமுத்தாக நாம் அந்த கடனை தீர்த்து கொண்டிருக்க வேணும். அதற்கு பிறரை நாம் நம்மை போல நேசித்து வழி நடத்த வேண்டும். Hallelujah. So we should have love of God and love our neighbors, and we should complete our depth of love. நாம் தேவனுடைய அன்பை மற்றவருடன் வெளிப்படுத்தி நேசித்து அவருடைய அன்பு கடனை நாம் நிறைவேற்ற வேண்டும். Hallelujah. Shall we pray? Oh, Heavenly Father, we thank you for this time to share the word of God, my Lord. Kindly help everybody, those who are listening now, and help them to complete their depth of love, my Lord. And also, kindly help them to love others like them. Your name we praise. In Jesus' name we pray. Amen. Amen.